அடிக்கிற வெயிலுக்கு சில் பண்ண போகலாமேன்னு நாங்கள் போன இடம் தான் சில்லுன்னு இருக்கிற நம்ம கொடைக்கானல். நாங்கள் ஒரு 4 டே ட்ரிப்பாக போயிருந்தோம். அதாவது 3 nights and 4 days. அதை தான் நாங்கள் இப்போ விலாகாக எடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் 7 o'clock சிவகாசிலேருந்து கிளம்பினோம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஹில்ஸ் ஏறியாச்சு. என்ன தான் இங்கேயும் வெயில் அடித்தாலும் கொடைக்கானல் சில் ப்ரீஸுக்கு இந்த வெயில் கூட நம்ம என்ஜாயபுளாக தாங்க இருந்தது. ஸோ கொடைக்கானல் ஹில்ஸ் ஏறி நம்மளோட ஃபர்ஸ்ட் பிட் ஸ்டாப்பே இந்த சில்வர் ஃபால்ஸ் தான். இந்த சில்வர் ஃபால்ஸை பார்க்காம யாருமே போகவே மாட்டாங்க. ஒரு 5 to 10 minutes அது இங்கே நின்று இந்த ஃபால்ஸை பார்த்து கொஞ்சம் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களும் கிருஷ்ணனியாக்கு இந்த ஃபால்ஸை காமிச்சோம். ஸோ அப்படியே வண்டி நேராக ரூமுக்கு செக்இன் பண்ண கிளம்பியாச்சு. எஸ், நம்ம ரூம் செக்இன் பண்ணியாச்சு. இதுதான் நாங்கள் தங்க போகிற ஹோம் ஸ்டே. இந்த ஹோம் ஸ்டே பேர் போர்னியோ கரி ஹவுஸ். இது வில்பட்டி அப்படின்ற ஏரியாவில் இருக்குது. வில்பட்டி இஸ் ஜஸ்ட் லைக் 5 to 6 kilometers ஃப்ரம் கொடைக்கானல். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஹோம் ஸ்டே நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம், இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலை கிளியராக நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாம் செட் பண்ணிவிட்டு சரி வியூவை என்ஜாய் பண்ணலான்னு பால்கனி கதவை திறந்தா அங்கே எங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு வந்தது பாருங்க ஒரு மலை. அடடடடடா, வெயிலில் வெந்தது இருந்த எங்களுக்கு கொடைக்கானலுக்கு போனால் நல்லா சில் ப்ரீஸ் கிடைக்குமேனு பார்த்தா டபுள் டமாக்காவா. சில் ப்ரீஸ் ஒரு பக்கம், மழை ஒரு பக்கம். அடடடடடா, அந்த சுகத்தை சொல்லவா வேணும். பாருங்க, கிருஷ்ணனியாலாம் சாப்பிட்டுக்கிட்டே வர என்ஜாய் பண்ணாங்க. சரி ஈவினிங் ஆச்சு, அப்படியே வெளியில் போவோன்னு நாங்கள் வந்த ஃபஸ்ட்டு இடம் தான் கோக்கஸ் வாக். இங்கே குட்டி குட்டி கடையாக நிறையா இருந்தது. ஸோ அங்கெல்லாம் நிறையா வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். பரவாயில்லையே, புள்ள அப்பா கையை பிடிச்சி நடந்து வருது. அப்போ அம்மா கூப்பிட்டாலும் நடந்து தானே வரணும் அப்படி தானே நினச்சிங்க. அதுதான் இல்லை. அது எப்படி பிள்ளைங்கள்லாம் அப்பா பார்த்தா கையை பிடிச்சி வரதும் அம்மாவை பார்த்தா தூக்க சொல்கிறதும். வந்து இறங்கினதும் மழையை பார்த்தாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே என்னாச்சு, சன்ரைஸும் பார்த்தாச்சு. அதை அப்படியே டைம் லேப்ஸில் ரெக்கார்டும் பண்ணியாச்சு. சன்ரைஸை பார்த்துக்கிட்டு இன்றைக்கான டூ டூ லிஸ்ட் என்னென்னு முதலே பிளான் பண்ணோம். அப்படி நாங்கள் பிளான் பண்ணி வந்த இடம் தான் போட்டிங். கொடைக்கானல்னாலே போட்டிங் இல்லாமல் எப்படி? நானும் சரி, என் வீட்டுக்காரும் சரி, ஏன் பார்த்துட்ருக்க நீங்கள் கூட கொடைக்கானலில் போட்டிங் இல்லாத ஒரு மெமரி உங்களால் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரி கிருஷ்ணனியாவும் ஃப்யூச்சரில் சொல்லணுன்றதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு வந்ததே இந்த போட்டிங் தான். ஸோ நாங்கள் 4 பேரும் வந்து அந்த பெடல் போட்டிங் எடுத்துக்கிட்டோம். மாற்றி மாற்றி எல்லாருமே பெடல் பண்ணிக்கிட்டோம். கிருஷ்ணனியா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. வாட்டருமே ரொம்ப க்ளீனாக இருந்தது. நான் தொட்டு கூட பார்த்தீங்க, செம்ம சில்லுன்னு இருந்தது. கிருஷ்ணனியா gently down the stream, merrily 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 life is but a dream. பாடலுடன் எங்களோட போட்டிங் பயணம் முடிந்தது. ஸோ அப்படியே பக்கத்தில் இருக்க பிரையண்ட் பார்க்குக்கு போகலான்னு போனோம்.
போடுங்க. கண்ணாடி போட்டுக்கோ. எப்படி போடணும்? ஆடி உட்காரு. ஹாய் ஹாய் சொல்லுங்க. கொடைக்கானல் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பார்க்கு நல்லா சுற்றி பார்த்தாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட்டு போடுவோன்னு பார்த்தா எதிர்த்தாப்புல இருந்தது சில்ட்ரன் ப்ளே ஏரியா. அதை பார்த்தோன்னே கிருஷ்ணன்யா கூட்டிகிட்டு பார்க்கு போயிட்டாங்க. அங்கே நிறைய குட்டி பசங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணன்யாவும் இதுதான் லாஸ்ட் டைம்னு ஏறி இறங்குனா. இந்த குழந்தைங்களுக்குலாம் லாஸ்ட் டைம்னு சொன்னால் தெரியுமா தெரியாதா? நாட்டத்துலேயும் மேடம் நல்லா டயர்டாகி தூங்கிட்டாங்க. சரி, அவள் தூங்கிட்டா, நம்ம ரூமுக்கு போய் தூங்கலான்னு பார்த்தா மறுபடியும் வந்தது மழை. மழையை பார்த்தோன்னே தூங்கவா மனசு வரும்? கிருஷ்ணன்யாவும் முழிச்சிட்டா. சரி வா ஒரு வாக்கிங் போவோன்னு ஒரு ஸ்லோ மோஷன் ஒரு வாக்கிங்கும் போயாச்சு. மறுபடியும் பாருங்க, அம்மா நான் தூக்கியிருப்பேன். டேடி கூட அவங்க எப்படி போனாங்கன்னு தெரியுமா? இனிதே முடிஞ்சது. வந்ததுக்கு மழையை பார்த்தாச்சு, சன்ரைஸை பார்த்தாச்சு. வந்தது எதுக்கு? பனியை பார்க்க தான். அடுத்த நாள் காலையில் ஒரு 5:30 இருக்கும். அப்போது ரொம்ப மிஸ்டாக இருந்தது. சரி எப்படி இருக்குன்னு வெளியில் போய் பார்த்தா இல்லை, மார்னிங் அந்த மிஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இன்னைக்கான பிளானும் போட்டாச்சு. அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இடம் தான் பைன் ஃபாரஸ்ட். கிருஷ்ணன்யா ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஸோ அங்கேருந்து நேராக கிளம்பி நம்ம செகண்ட் ஸ்பாட்டான குணா கேவுக்கு கிளம்பி போயாச்சு. நிறைய கூட்டம் வரதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோன்னு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பில்லர் ராக்கை பார்க்க போகலான்னு பார்த்தா ரொம்ப பனி இருந்தனால பார்க்க முடியல. சரி அங்கே இருக்கிற ஷாப்பிங்காவது போகலாமேன்னு ஷாப்பிங் போகலான்னு பார்த்தா கிருஷ்ணன்யா அங்கே இருந்த ஐ லவ் ஃபாரஸ்ட் கொடைக்கானல்ன்றதுக்குள்ளே போய் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே இருந்த செக்யூரிட்டி விடலை. அப்புறம் அவர்கிட்ட ப்ளீஸிங்காக கேட்டு சரி ஓகே எடுத்துக்கோங்கன்னாங்க. நாங்கள் அதை வீடியோவாகவே எடுத்துக்கிட்டோம். அப்புறம் லைட்டாக கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. சரி இவ்வளோ தூரம் வந்த கிருஷ்ணன்யா பில்லர் ராக் மட்டும் பார்க்காம போகக்கூடாதுன்னு நாங்கள் வெயிட் பண்ணி அது தெரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதையும் காமிச்சோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிஸ்ட் விலக அந்த ராக் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரிஞ்சது. ஸோ நாங்கள் அது டிஸ்டன்ஸில் இருந்தே அதையும் பார்த்தாச்சு.
ஸோ எஸ், நம்ம லாஸ்ட் டே ஆஃப் த ஸ்டேயில் இருக்கோம். நாங்கள் இந்த ஹோம் ஸ்டே பற்றின வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதில் எதர்ச்சியாக இந்த ஓனரை மீட் பண்ணினோம். அவர் ரொம்ப ஸ்வீட் பர்சன். நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் மற்ற ரூம்ஸ்லாம் பார்க்கணும், ரெக்கார்ட் பண்ணால் கூட நீங்கள் பண்ணுங்கள், ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நாங்கள் அந்த ரூமை பார்க்க போனோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஹோம் ஸ்டே பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு குட்டி கடை இருக்குங்க. அந்த கடையில் உங்களுக்கு நீங்கள் கிட்ஸோட வரீங்க அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும், இல்லை பேம்பர்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கூட அந்த கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஹோம் ஸ்டேயை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ஷாப்பும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரூம் நாங்கள் எடுத்த அதே ரூம் மாதிரி தான் இருந்தது. என்ன 2 பெட்ரூம் தனியாக இல்லாமல் ஒரு பெட்ரூம் பாத்ரூம் டாய்லெட் அட்டாச்சாக உள்ளே இருக்கும், இன்னொரு பெட் ஹால்லே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மார்னிங் எந்திரிக்கும் போதுலேயே இந்த ஹாலில் இருந்தே வியூ உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஹோம் ஸ்டேயில் வியூவுக்கு பஞ்சமே இல்லைங்க. நீங்கள் எந்த ரூமை எடுத்தாலும் உங்களுக்கு பால்கனிலேருந்து ஒரு அபாரமான வியூ கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரூம் தான் ஹனிமூன் ஸ்யூட் ரூம். இந்த ரூம் ஜஸ்ட் மேரிட் கப்புள்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம். அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஹோம் ஸ்டேவும் அதே ஓனரோடது தான். இப்போ அதில் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால ஒரு 4 to 5 monthsக்கு அப்புறம் அது ரெடி ஆகிடும்னு சொன்னாங்க. ஸோ இது நீங்கள் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வரீங்க அப்படின்னா ஹைலி ப்ரிஃபரபிள்னு சொன்னாங்க. ரூம் ஸ்டே ஓகே, சாப்பாடுக்கு என்ன பண்ணீங்க அதை தானே கேட்குறீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நைட் டின்னரும் இவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மார்னிங் வெளியில் கிளம்புற எக்ஸைட்மெண்ட், ஈவினிங் ரிட்டர்ன் வர டயர்ட், இதனாலேயே நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரையும் ரெக்கார்ட் பண்ணவே இல்லைங்க. பட் ட்ரஸ்ட் மீ, சாப்பாடு ஒன்று கிளாஸாக இருந்தது. எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, வெண்பொங்கல், சாம்பார், சட்னி, வடை அதெல்லாம் வச்சாங்க. அண்ட் நைட்டு ஒரு மெனு வச்சாங்க. ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா, நான், சப்பாத்தி இந்த மாதிரி வச்சாங்க. அண்ட் கிரேவியுமே வெஜ்ஜுக்கு ஒன்று நான்வெஜ்ஜுக்கு ஒன்று இருந்தது. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம் நம்பர் 18. ஸோ இந்த 2 பெட்ரூமையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பால்கனி. நாங்கள் செக் அவுட் பண்ணுறப்போ எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. நான் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் எஸ், நல்லா சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் மே 8 மார்னிங் செக் அவுட் பண்ணினால எங்களுக்கு இந்த இ-பாஸ் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் ட்ரிப்பை நல்லபடியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சிவகாசிக்கு ரிட்டன் கிளம்பியாச்சு. நாங்கள் தங்கி இந்த ஹோம் ஸ்டே பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.